ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே. திஸ் வீடியோ ஸ்பான்சர்ட் பை ஸ்கூல் ஆஃப் பிஸ்னஸ் ஆர்கனைசேஷன் திருவண்ணாமலை. இது நம்மளோட டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கம்பெனிங்க. இதில் ஒர்க் பண்ண இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க ஸ்க்ரீனில் தெரியுற என்னோட வாட்ஸ்அப் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸ்கிப் பண்ணாதீங்க. பெரிய தப்பு. தினம் ₹300 சம்பாதிக்க அரிய வாய்ப்பு. இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் பயன்படுத்த தெரிந்தால் போதும். கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தினம் ₹300 சம்பாதிக்கலாம். இந்த வேலை செய்ய 5 நிமிடம் போதும். ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட், குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட், ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைவ் சாட் சப்போர்ட், முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ளவும் முடியும், சம்பாதிக்கவும் முடியும். இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது 5 வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட். மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. பெரிய சோயாவை வச்சு எப்படி நம்ம டேஸ்ட்டாக பொரியல் மாதிரி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு சில டைமில் நம்ம வீட்டில் காய் இல்லாமல் சுத்தமாக தீந்துடும். நமக்கு ஏதாவது ஒரு அர்ஜென்ட் ஒர்க் இருக்கும். அந்த அர்ஜென்ட் ஒர்க்கில் நம்ம இதை மறந்துருப்போம். ஆனால் இந்த டைமில் இந்த சோயா இருந்துச்சுன்னா இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். கொஞ்சமாக ஆயில் சேர்த்துட்டு ஒரு ஸ்பூன் கடுகு சேர்த்து அது வெடித்ததுக்கப்புறமா கொஞ்சமாக கடலைப்பருப்பு சேர்த்துக்கிட்டேன். அதுக்கப்புறமா அதுக்காக கட் பண்ணி வச்சிருந்த சின்ன வெங்காயத்தையும் அதில் பொடி பொடியாக கட் பண்ணி அதையும் சேர்த்துக்கிட்டேங்க. இப்போ இந்த வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வர அளவுக்கு நம்ம நல்லா வதக்கிக்கலாங்க. இது கூட கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கலாம், ஒரு கொத்து அளவுக்கு. கருவேப்பில், வெங்காயம் இது எல்லாத்தையுமே நம்ம நல்லா வதக்கி விடணுங்க. அதாவது எண்ணெய் பிரிஞ்சு மேலே மிதங்கணும். அந்த அளவுக்கு வெங்காயத்தை பொன்னிறமாக நம்ம வதக்கி எடுத்துக்கலாம். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் மக்களே. இப்போது வெங்காயத்தை நான் நல்லா வதக்கி விட்டுக்கிறேன். இதுக்கு நம்ம என்ன பண்ணணும், ஃபஸ்ட்டே சோயாவை சுடுதண்ணியில் நல்லா கொதிச்சுட்டு இருக்கும்போது, அதாவது சுடுதண்ணி நல்லா கொதி வரும் இல்லையா, அந்த மாதிரி கொதிச்சுட்டு வரும்போது நம்ம அந்த சோயா உள்ளே போட்டு தண்ணியை வடித்து ஒரு 5 நிமிஷம் ஊற விட்டுட்டு தண்ணியை வடித்து எடுத்து சோயாவை தனியாக வச்சுருக்கணும். பெரிய சோயான்றதுனால நான் ரெண்டாக பிச்சு சேர்த்துக்கிட்டேன். நீங்கள் சின்ன சோயா இருந்ததுன்னா சிங்கிளாகவே ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா இப்போ இஞ்சி பூண்டு கல்லில் வச்சு இடித்து நான் அதையும் சேர்த்துக்கிறேன். இப்போ இது எல்லாமே எண்ணெயில் நல்லா பொன்னிறமாக வரணும். அந்த வெங்காயமும் அப்புறம் அந்த இஞ்சி பூண்டும் நல்லா வதங்கி வரணுங்க. அதுக்காக தான் இப்போ நான் இதில் சேர்த்துருக்கேன். இப்போ சோயாவை நான் பிச்சு போட்டு அதையும் நான் அதில் சேர்த்துக்கிறேன். இப்போ இங்கே பாருங்கள், இந்த மாதிரி நம்ம பிச்சு போட்டுக்கலாம் எல்லாத்தையும். ஓகேங்களா? தண்ணியை சுத்தமாக வடிச்சிடணும். அதுக்கப்புறமா நான் எடுத்திருக்க எல்லா சோயாவையும் இந்த மாதிரி பிச்சு போட்டு இந்த மாதிரி ஃப்ரை பண்ணி விடுங்க. டேஸ்ட்டு சூப்பராக இருக்குங்க. சிக்கன் மாதிரியே இருக்கும். சிக்கன் சாப்பிட முடியாமல் இருக்கிற சுச்சுவேஷனில் இந்த மாதிரிலாம் ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட் வைஸ் செம்மையாக இருக்குங்க. தண்ணி எவ்வளோ வருதுன்னு பாருங்கள். உங்களுக்கு வீடியோவில் காமிக்கணுன்றதுக்காக தான் நான் இப்படி வச்சு பிச்சு போட்டிருக்கேன். இப்போது இதை நம்ம இந்த மாதிரி எல்லா இதுலேயுமே பிச்சுக்கணும். இது எதுக்காக இப்படி பிச்சு போடுறோன்னா, உள்ளே மசாலாவோட ஃப்ளேவர் எல்லாம் இறங்காது. இந்த மாதிரி பிச்சு போட்டுட்டோம் அப்படின்னா நல்லா ஃப்ளேவராக இறங்குங்க, நல்லாயிருக்கும் டேஸ்ட்டும். எல்லா இடத்துலையும் மசாலாவும் பட்டிருக்கும், டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். தண்ணியை ஃபுல்லாக ட்ரை பண்ணிடுங்க, அப்போ தான் நல்லாயிருக்கும். இப்போ இந்த சோயாவையும் ஆட் பண்ணிக்கிறேன். அதில் கொஞ்சம் கொஞ்சம் தண்ணி இருக்கும், அதையும் சுண்டுற அளவுக்கு கொஞ்சமாக பெரட்டி விட்டுக்கலாம். அதுக்கப்புறமா கொஞ்சமாக ஒரு சின்ன அதாவது ஒரு பிஞ்ச் அளவுக்குன்னு சொல்ல முடியாது, ஒரு சின்ன டீஸ்பூனில் ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு கொஞ்சமாக மஞ்சள் சேர்த்துக்கலாம். இப்போ இது கூட இன்னும் கொஞ்சம் மசாலா ஐட்டம்ஸ் எல்லாம் நம்ம ஆட் பண்ணணுங்க. காரத்துக்கு நம்ம இன்னும் எதுவுமே ஆட் பண்ண கிடையாது. சோயாவுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறமா வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாத்தூள் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கிறேன். அது காரத்துக்கு தேவையான அளவு அதையும் நம்ம ஆட் பண்ணிக்கலாங்க. இப்போ நம்ம இதை நல்லா பெரட்டி விட்டுக்கலாம். இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கும்போது டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். எல்லா குழந்தைங்களுக்குமே இது ரொம்ப பிடிக்குங்க. ஏதாவது சைட் டிஷ்க்கு வேணும் அப்படின்னா இந்த மாதிரி கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், சூப்பராக இருக்கும். சிக்கன் மாதிரியே போன்லெஸ் சிக்கன் வாங்கிட்டு செய்வோம் இல்லையா, அந்த மாதிரி இதோட டேஸ்ட் கொடுக்கும். செம்ம சாஃப்டாகவும் இருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும். குழந்தைங்களுக்கும் இது நல்லா இருக்குங்க டேஸ்ட்டு சாப்பிட்றதுக்கு. இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். வேறு ஏதாவது மசாலாஸ் வேணும்னாலும் நீங்கள் ஃப்ளேவருக்காக சிக்கன் மசாலா இல்லைனா மட்டன் மசாலா அந்த மாதிரி ஏதாவது ஒன்று ஆட் பண்ணிக்கலாம். நான் தம்பி கொடுக்கறதுக்காக லைட்டாக மட்டும் சிக்கன் மசாலா நான் ஆட் பண்ணிக்கிறேங்க. அவ்வளோதாங்க. இதுக்கு வேறு எதுவுமே நம்ம சேர்க்கக்கூடாது. குழம்பு மிளகாத்தூளும் மஞ்சள் தூளும் மட்டும் நீங்கள் போட்டுக்கலாம். அதுக்கப்புறமா கொஞ்சமாக கரம் மசாலா ஆட் பண்ணிக்கிறேன். தம்பிக்கு தனியாக குழம்பு மிளகாத்தூளும் மஞ்சள் தூளும் மட்டும் போட்டு அதவே கொஞ்சம் எடுத்து வச்சுட்டேன். அதுக்கப்புறம் இப்போ எங்களுக்கு செய்கிறதுக்கு மட்டும் சிக்கன் மசாலாவும் கொஞ்சமாக கரம் மசாலாவும் நான் ஃப்ளேவருக்காக ஆட் பண்ணிக்கிறேன். அப்புறம் காரத்துக்கும் அது கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிறேங்க. இப்போ இதை நம்ம நல்லா பெரட்டி விட்டாலே போதுங்க. கொஞ்சம் நேரம் மூடி வச்சு வேக வச்சிங்க அப்படின்னாலே போதும். இதுக்கு தண்ணியெல்லாம் நீங்கள் எதுவுமே சேர்க்க வேணாம், ஏன்னா அதை ஆல்ரெடி நம்ம வேக வச்சு தானே எடுத்துருக்கோம், அதனாலங்க. இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு கொஞ்சமாக கல்லுப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ லைட்டாக மட்டும் தண்ணி ஊற்றுங்க, ஏன்னா அந்த மசாலா அந்த சோயாக்குள்ளே இறங்கணும். அதுக்காக தான் நம்ம தண்ணி ஊற்றுறோங்க. கொஞ்சமாக ஊற்றினாலே போதுங்க, நிறைய தண்ணியெலாம் நம்ம ஊற்றக்கூடாது.
தண்ணி நிறைய ஊற்றிட்டிங்கன்னா அது அதை எப்படி சொல்கிறது, எந்த டேஸ்ட்டுமே இல்லாமல் ஒரு ஃபீலாக ஏதோ சாப்பிட்றோங்கிற மாதிரி இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி ஆயிருங்க. அதுக்காக தான் சொல்கிறேன் நான். கொஞ்சமாக சால்ட்டு சேர்த்துக்கிறேன். இதையும் நம்ம நல்லா பரட்டி விட்டுட்டு மூடி வச்சுக்கலாம் கொஞ்சம் நேரம். தண்ணி பாருங்கள் நான் எந்த அளவுக்கு ஊற்றுறேன்னு, அந்தளவுக்கு லைட்டாக ஊற்றுனீங்கனாலே போதுங்க. அவ்வளோதாங்க. 1/2 டம்ளர் தண்ணி அளவுக்கு தான் நான் ஆட் பண்ணியிருக்கேன். அது எதுக்காக அப்படின்னா, சோயாலேயே தண்ணி இருந்துச்சு அப்படின்னா நமக்கு தெரியாது. அதுக்காக தான் நான் வந்து இந்த மாதிரி ட்ரை பண்ணுறோம். இப்போ ஒரு மூடி போட்டு மூடி வச்சுருக்கோம். சோயா வந்து ரெடி ஆயிருங்க. அவ்வளோதாங்க. சீக்கிரமாக செஞ்சிடலாம். பொரியல் செய்கிறதுக்கு டைம் ஆகுனா இந்த மாதிரி கூட ட்ரை பண்ணி பார்க்கலாம். தண்ணி நான் ஊற்றுனதே 1/2 டம்ளர் தண்ணி தான். ஆனால் அதில் பாருங்கள் நான் சோயாவில் கரெக்டாக வடிக்காம விட்டுட்டேன் போல். அதனால தான் அதில் தண்ணி அதிகமாக இருக்க மாதிரி இருக்குது. இப்போ பாருங்கள் நல்லா சுண்டி வந்துடும். டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும், கலர்ஃபுல்லாகவும் இருக்கும். சுடு சாப்பாடாக இருந்தது. ஒயிட் ரைஸுக்கு வந்து ஒரு பிளேட்டு சாப்பாடுக்கு ஒரு வாய் சோயா இருந்தாலே போதுங்க. அந்தளவுக்கு இது டேஸ்ட்டு கொடுக்குங்க. நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். வாங்க சாப்பிட்லாம். ரெடி ஆயிடுச்சு. இது எல்லா சாப்பாடுக்குமே சைடிஷ் சூப்பராக இருக்குங்க. தேங்க்யூ. பாய் பாய்.